Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்கு தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா, ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து அதாவது நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் போய் சேர்றது இல்லை. சரியா, இருந்தாலும் நீங்கள் அதுக்கு உதவி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஏழை மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது இன்ஜினியரிங் அப்படின்னா பணம் கொடுத்து தான் படிக்கணும், பணம் அதிகமாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. எவ்வளோ லோ ஃபீஸ் காலேஜஸ்க்கு, எவ்வளோ அட்டானமஸ் காலேஜஸ்க்கு அதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நமக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதாவது 12th படிக்கும் போதே நம்ம சொல்லிட்டே இருப்பாங்க, மார்க் வந்து எவ்வளோ முக்கியம், மார்க் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மார்க் வந்து ஏன் முக்கியம்? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸில் இப்போ வந்து கவர்மெண்ட்டோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சரியா, முக்கியமாக அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸில் நமக்கு கிடைச்சிச்சு, சிஇஜி கேம்பஸில் கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் படிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதே ஃபீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸும் வாங்கணும். ஆனால் அப்படி வாங்குறதுல பரவாயில்ல. இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெகுலர் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் இல்லாமல், ஏன்னா சிஇஜி கேம்பஸ்லேயும் செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்குது. செல்ஃப் ஃபைனான்சிங் இல்லாமல் ரெகுலர் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் எவ்வளோ ஃபீஸ் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு அதாவது என்னென்ன ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ இங்கே பாருங்கள். சரியா, இதுதான் வந்து லாஸ்ட் இயரோட ஃபீஸ் அப்டேட். சரியா, இதே தான் இந்த வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னா ஜென்ரல், இன்னொன்று வந்து டிஃப்ரெண்ட் ஏபிளாக இருந்தீங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பிரிச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத பிரித்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரியா, இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த டோட்டல் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பசங்களுக்கு மட்டும்தான் என்ன கொஞ்சம் குறையும், மற்றபடி எல்லா பசங்களுக்கும் சேமாக தான் இருக்கும். சரியா, ஏன்னா இதை வந்து அட்மிஷன் ஃபீஸ் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அகடமிக் கோர்ஸ் ஃபீஸ் வந்து எல்லாத்துக்கும் சேம். அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி அண்ட் சேரிட்டி டெவலப்மெண்ட் இது எல்லாத்துக்கும் சேம். அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேமு. டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சன்ட் மட்டும் இருக்காது. ஸ்போர்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் 400 ரூபா. அதுக்கப்புறம் ஒய்ஆர்சி ஸ்பெஷல் கேம்ப், சரியா, இது இருக்குது. அதுக்கப்புறம் வாலர் தமிழ் மன்றம், சரியா, அது இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கார்டு ஃபீஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னேஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ரோல்மெண்ட் ஃபீஸ் வந்து 2000 ரூபா. சரியா, அது வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கு 2500 ரூபா. என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 3300 ரூபா. சரியா, இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து எல்லாத்துக்கும் யூனிஃபார்மா. அப்போ மொத்தமாக சேர்த்து அதாவது ஒன் டைம் ஃபீஸ், இது வந்து ஒன் டைம் ஃபீஸ். சரியா, இது வந்து ஆரம்பத்தில் நம்ம அட்மிஷன் ஃபீஸ்னு சொல்கிறோம்ல, ஸ்டார்டிங்கில் நீங்கள் காலேஜுக்குள்ளே போனோடனே நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சாலும் சரி, இல்லை சிஇஜி கேம்பஸில் கிடைச்சாலும் இந்த ஃபீஸை நீங்கள் கட்டி ஆகணும். சரியா, அப்போ தமிழ்நாடு கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 9800 ரூபாயும், அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 10300 ரூபாயும், என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 11100 ரூபாயும் எல்லா பேருமே ஒன் டைம் ஃபீஸ் வந்து கட்டி ஆகணும் நீங்கள் உள்ளே போகும்போது. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா அதாவது டோட்டல் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இது என்ன அப்படின்னா இது வந்து காசு அண்ட் டெபாசிட்னு சொல்லுவோம். இது வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட். இந்த 7000 ரூபா எல்லா பேருமே கட்டணும். இந்த 7000 ரூபா என்னன்னா நீங்கள் 4th இயர் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. சரியா, இதன் லைப்ரரி டெபாசிட்டும் இன்டர்நேஷனல் டெபாசிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எப்போனா நீங்கள் அதாவது லைப்ரரியில் புக் எடுத்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிருக்கணும். கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி உங்களுக்கு இந்த 7000 ரூபாய் திரும்ப கொடுத்துருவாங்க. இதை பார்த்துங்க. இப்போ தான் ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வரும், செமஸ்டர் ஃபீஸ். சரியா, அப்போ இந்த செமஸ்டர் ஃபீஸ்ன்னு நம்ம சொல்லும் போது அதாவது பேயபிள் எவ்ரி செமஸ்டர். சரியா, எவ்ரி செமஸ்டருக்கு நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே வந்து அதாவது 15200 ரூபா. தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு 15200 ரூபா நம்மளோட சிஇஜி கேம்பஸில். அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் 15200 ரூபா. அதே மாதிரி நீங்கள் என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா, சரியா, என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6200 ரூபா இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த செமஸ்டர் ஃபீஸ் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 9200 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்சி அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 9200 ரூபா நீங்கள் பே பண்ணுறதா இருக்கும். சரியா, அப்போ மொத்தமாக சேர்த்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ காலேஜுக்குள்ளே போனோன்னே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னா தமிழ்நாடு கேண்டிடேட் ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா 32000 ரூபா நீங்கள் பே பண்ணணும். சரியா,
ஸ்டார்டிங்கில் போனோன்னே. அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 27,500 கட்டணும். என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 24,300 கட்டணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா 11,900 கட்டணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 26,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா 26,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தாண்டி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வரும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். அதுதான் கீழே வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்காலர்ஷிப். அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷனில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெகுலர் ப்ரோக்ராம். அடுத்து நம்ம செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் வந்து பார்த்தலாம். செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் இருக்கும்போது அந்த டோட்டல் 1 டோட்டல் 2 எல்லாத்துக்குமே சேம் தான். இப்போ நம்ம பார்த்தா தான் நம்ம பே பண்ண போகிறோம். அந்த செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் நமக்கு மாறும். செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் செமஸ்டருக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா 20,200 நம்ம பே பண்ணணும். அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் 20,200, என்ஆர்ஐ இருந்தீங்கன்னா 7,200 நீங்கள் பே பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதாவது இங்கே தனியாக பிரிச்சே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கேண்டிடேட்டு சரியா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 10,200 எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 20,200 நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். சரியா? டிஃப்ரெண்ட் ஏபிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கிடையாது. சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. அப்போ டோட்டலாக சேர்த்து நம்ம எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னா 37,000 வந்து தமிழ்நாடு கேண்டிடேட்டும் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டும் 32,500. சரியா? என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 25,300 நம்ம பே பண்ணணும். அதாவது நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா 11,900. சரியா? அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 27,000 நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 37,000 நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப். சரியா? கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இங்கே எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பேரண்டோட இன்கம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆனுவல் இன்கம் லெஸ் தென் 2.5 lakhs should compulsory submit their original income certificate at the time of admission to avail the post metric scholarship அப்படின்னு சொல்லி தெளிவாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்டல் இன்கம் வந்து 2 lakhக்குள்ளே இருக்கணும். சரியா? அதுலேயும் ரொம்ப முக்கியமாக கன்வெர்டட் கிறிஸ்டின்னு சொல்லும் போது எல்லா பேருமே உள்ளே வர மாட்டீங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பிசின்னு போட்டிருக்கும். சரியா? ஆனால் ஆதி திராவிடர் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் போட்டுருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரிக்வெஸ்ட் டு லோட் their documents only in the fee portal. அதாவது நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். நீங்கள் உங்களோட ஃபீஸு எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்டே உங்களுக்குரிய ஃபீஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அப்போ நமக்கு வந்து ஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. பெர் செமஸ்டருக்கு இன் ஜென்ரலாக 32,000. அப்போது பெர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64,000 வரும். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து என்னாச்சு பார்த்தா பே பண்ணணும். இதை நீங்கள் பார்த்துங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.